ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவலதிகாரம். இது நம்மளோட அவலதிகாரம். பேசலாமா? நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு ஃபேமஸான நியூரோ சர்ஜன் ஒருத்தர் ஷேர் பண்ண ஒரு வீடியோ. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேளுங்க. அவர் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. 3 to 4 செகண்ட் ஒரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தராரு. இதனோட ஆஃபீஸ் கேபினில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது டேபிள் மேலே இருக்கிறதுல 3லேருந்து 4 ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் 3-4 ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த க்ரௌடில் இருக்க எல்லாரும் உத்து கவனிக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துட்டிங்களா, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நானும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை டிஸ்பிளேயில் காமிக்கிறேங்க. நீங்களும் உங்களால் அந்த ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸை 3 to 4 ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிளில் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபோன் இருந்துச்சு, ஒரு ஆரஞ்சு கலர் கப் இருந்துச்சு, லேம்ப் இருந்துச்சு, டைரி இருந்துச்சு. கண்டுபிடிச்ச எல்லோரும் சூப்பருங்க. இப்போது அவர் கேட்ட 2வது கொஷினை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான கொஷின். அவர் அந்த டேபிள் மேலே ஒரு அழகான டேபிள் செட்டப் இருந்துச்சு, அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த டேபிளுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான இட்டாலியன் விண்டோ இருந்துச்சு, அதை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த விண்டோ வழியாக ஒரு அழகான கார்டன் இருந்துச்சு, அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கார்டனில் நிறைய செடியில் பூக்கள் பூத்து குலுங்குச்சு, அதை ரசித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த க்ரௌடில் நிறையா பேரோட பதில் இல்லைன்னு தாங்க இருந்துச்சு. நீங்களும் இல்லைன்னு தான் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அதெல்லாம் பார்க்கலங்க. ஏன்னா ஆரஞ்சு கலர் ஐட்டமை தேடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய தாட்டுமாவும் இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையிலையும் இதே தாங்க நடக்குது. நம்ம மூளைக்கு என்ன சொல்கிறோமோ, என்ன உத்தரவு கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் அது தேடும். நம்ம மூளைக்கு சொன்னது ஆரஞ்சு கலர் ஐட்டமை தேடணும் அப்படிங்கிறது தான். அதனால் அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டாக இருந்தோம். நம்ம மூளைக்குள்ளே என்ன செலுத்தப்படுதோ அதையே தான் அது தேட ஆரம்பிக்கும். எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் முடியாது, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை, எனக்கு யாருமே இல்லை, யாரையும் பிடிக்காது, இப்படி அப்படின்னு கண்டபடி நினச்சா நம்ம மைண்டு அதுக்கான ஆதாரத்தையும் காரணத்தையும் தேடி கொண்டு வந்து நம்மக்கிட்ட தரும். நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸோட எல்லா விஷயத்தையும் அணுக கற்றுக்கணும். பல நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய சந்தோஷமான விஷயம் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல உடல் ஆரோக்கியம். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் வேண்டாத விஷயத்த மூளைக்குள்ளே கொண்டு போய் யோசித்தா வாழ்க்கை அப்படிங்கிற அற்புதமான ஆசீர்வாதத்தை மறந்து போயிடுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்டுக்குள்ளே என்ன கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவான ரிப்ளையை நம்ம மைண்டுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று கற்றுக்குவேன், இன்றைக்கி நான் ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னேறுவேன், நன்றி உணர்வோடு இருப்பேன், நான் பார்க்குற எல்லா விஷயத்துலையும் நல்லதை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் நம்ம மைண்டை நம்ம பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணணும். இப்படி இருக்கிறது கஷ்டந்தாங்க. ஆனால் நம்ம இப்படி ட்ரெயின் பண்ணினோம்னா நம்ம மைண்ட் அதுக்கு செட் ஆகிடும், நம்மளோட வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பதிவை முடிக்கிறாரு. ஆமாங்க, இது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மோசமான எதிரி அவனோட மனசு தான். அவனோட மனசு அவனை எவ்வளோ சீக்கிரமாக வேணாலும் நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே கொண்டு போயிடும். அவனை அப்படியே அவன் எவ்வளோ முன்னேறி வந்திருந்தாலும் அப்படியே அவனை ட்ராக் பண்ணி திருப்பி பழைய இதுக்கு இழுத்துட்டு போயிடும். நம்ம எல்லாருமே பாஸ்ட்டை யோசிச்சுட்டு ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதாங்க மனுஷனோட இயல்பு. ஆனால் நிகழ்காலத்தை நம்ம தவற விட்டுடுறோம். அதுதான் மனுஷனோட குணமும் கூட. மனசுக்கு கடிவாளம் போட்டு அதை அமைதிப்படுத்தலைன்னா நிகழ்காலமே புரியாது. நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க நிகழ்காலம் நம்மளுக்கு புரியலை அப்படின்னா நம்ம ஞானியாக இல்லைங்க, மனுஷனாக கூட வாழ முடியாது. சில டைம் நம்ம தனியாக இருந்து சிந்திக்கிறது அவசியமும் கூட. தவம் என்பது தனித்து இருத்தல், தனித்து இருந்து தன்னை பற்றி சிந்தித்தல். உங்களை பற்றி சிந்திக்க சிந்திக்க உங்களோட பலமும் பலவீனமும் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட பலம் தெரிய வரும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பில்ட் பண்ணிக்க அது உதவி செய்யும்.
உங்கள் உடல் பலமோ, உங்களோட மனபலம், உங்களோட புத்தி பலம் இது எல்லாமே உயரும் போது உங்களோட வாழ்க்கை நிலை உயரும், உங்களோட வாழ்க்கை தரமும் உயரும். நம்ம மனசார ஒரு விஷயத்த நினைக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும், அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி பாரதியோட பாடலோடு முடிக்கிறேங்க. விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையொரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன், தசையினி தீச்சுடினும் சிவசக்தியை பாடு நல்லகங் கேட்டேன், அசைவரும் மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கேதும் தலையோதோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.